ஒரு பரந்த பசுமை நிலத்தில் சூரியன் மெல்ல மலை கடந்து எழுகிறது. அந்த ஒளியில் ஒரு சிறிய உயிர் தனக்குள் ஒரு புது பயணத்தைத் தொடங்குகிறது. அந்த உயிர் ஒரு சாதாரண புழு. நாம் அவற்றைப் பார்க்கும்போது முக்கியமில்லாது போல தோன்றலாம். ஆனால் அதன் வாழ்நாள் மனித வாழ்வியல் பிரதிபலிப்பாக மாறப்போகிறது. அது தினமும் செடிகளின் மீது ஊர்ந்து செல்லும். நெளிந்து திரிந்து பச்சை இலைகளை மென்று சாப்பிடும். அதன் ஓயாத சுழற்சியைப் பார்த்தால் வாழ்வில் ஒரு நோக்கமும் இல்லாததைப் போல. ஆனால் ஒரு நாள் அந்த புழு மெல்ல ஒருவித மௌனத்தை தேடுகிறது. முடிவில்லாத ஊர்தலை நிறுத்தி ஒரு கிளையின் மீது நின்று தன்னை ஒரு குடையினுள் மூடிக்கொள்கிறது. அந்த குடை உள்ளே இருண்டது மற்றும் அமைதியானது. முன்னால் இருந்த வெளிச்சமும் தோன்றவில்லை. வெளி உலகம் மறைந்துவிட்டது போல. இந்த இருள் நம்மில் பலருக்கு நெருக்கமானது. எப்படி தெரியுமா? தோல்வி, ஏமாற்றம், ஏக்கங்கள். அதனால் ஏற்படும் துக்கங்கள். நம்மை தனிமைக்குள் அடைத்து வைக்கும் இருள் அது. ஆனால் தற்போது அந்த குடைக்குள் இருக்கும் புழுவினுள் ஒரு மாற்றம் நிகழ்கிறது. அவள் தன்னுடைய பழைய உடலை விடுத்து புதிய அமைப்பை உருவாக்குகிறாள். அந்த அமைதியில் சத்தமில்லாத போராட்டம் இருக்கிறது. மெல்ல மெல்ல ஒவ்வொரு நாளும் தன்னைத்தானே அவள் பலப்படுத்திக் கொண்டே இருக்கிறாள். ஒரு நாள் அந்த குடையின் வெளிப்புறத்தில் ஒரு நுட்பமான அசைவு தெரிகிறது. முதல் முறையாக உருமாற்றம் அடைந்த அந்தப் புழு வெளியே வர முயற்சிக்கிறது. அந்த சுவரை தகர்க்க வேண்டிய கடின முயற்சி. அவளது உடல் வலிக்கிறது. மூச்சு பெருகுகிறது. தானாய் ஏற்படுத்திக் கொண்ட ஒரு முழு தனிமையின் பின் இந்த முயற்சி மிகவும் சோதனையானது. மனித வாழ்க்கையிலும் நாம் இந்த கட்டத்தை அனுபவிக்கிறோம். தோல்விக்குப் பின் மீண்டும் விழித்தெழ விரும்பும் அந்த பக்கம். ஒரு பயத்துடன் கூடிய நம்பிக்கை. நம்மால் மீண்டும் வர முடியுமா? நம்மால் முன்னே செல்ல முடியுமா? பட்டாம்பூச்சிக்கு அந்த சந்தேகம் இருந்திருக்கலாம். ஆனாலும் அவள் நின்றுவிடவில்லை. மூன்றாம் முயற்சியில் அந்த குடையின் பிணைப்பு உடைகிறது. மெல்ல அவளது சிறகுகள் வெளிக்காண்பிக்கின்றன. ஒளியில் பிரகாசிக்கும் கண்ணாடி போல சிலிர்க்கும் சிறகுகள். அவள் இப்போது வானத்தைத் தேடுகிறாள். அந்த அடக்கம், அந்த அமைதி, அந்த இருள் இப்போது வெற்றியின் அடித்தளமாக மாறியிருக்கின்றன. அவள் பறக்கிறாள். முதலில் மெதுவாக, பின்னர் தெளிவாக. வானத்தின் வலது பக்கம் ஒரு வளைவில் பயணிக்கிறாள். அந்த முதற்கண் பரப்பில் கூட ஒரு வகை பயம் இருக்கலாம். ஆனால் சிறகுகள் துணிவுடன் விரிகின்றன. இந்தக் கதையில் பட்டாம்பூச்சி மட்டுமல்ல, நம்மில் ஒவ்வொருவரும் ஒருநாள் அந்த நிலத்திலிருந்து ஆரம்பிக்கிறோம். வாழ்க்கையின் அடர்ந்த போராட்டங்களில் நாம் சோர்வடைகிறோம். நம்மை ஒரு புழுவாகவே எண்ணிக்கொள்கிறோம். ஒரு உயர்வான பாதையை கடக்க படிக்கட்டுகள் தேவைப்படுவது போல் வெற்றிக்குச் செல்ல தோல்விகள் அவசியம். ஒவ்வொரு தவறும் ஒரு பாடமாகும். அந்தப் பாடங்கள் உங்கள் வெற்றிக்குத் தூணாகிறது. எடிசன் ஒளிவிளக்கை கண்டுபிடிக்கும் முன் ஆயிரக்கணக்கான முறைகள் தவறினாராம். ஆனால் அவர் அதை தோல்வி என்று அல்ல, பாடம் என்று பார்த்தார். அந்த உணர்வே அவரை வெற்றிக்கே கொண்டு சென்றது. ஒவ்வொரு இருளும் ஒளிக்கு ஒரு முன்னோட்டமாக இருக்கிறது. மீண்டும் மனம் எழும்ப ஒரு சிறு முயற்சி போதும். மீண்டும் நம்ப ஒரு மெதுவான சுவாசம் போதும். மீண்டும் உயர ஒரு சிறு நினைவு போதும். நீ பட்டாம்பூச்சியாக முடியும். தோல்வி, சோகம், பயம், தயக்கம் இவை எல்லாம் நம்மை குடைக்குள் அடைக்கும் இருள்கள். ஆனால் நாம் விரும்பினால் அந்த குடையை உடைத்து இருட்டிலிருந்து வெளியே வரலாம். 3 முறையாவது முயற்சிக்க வேண்டிய நேரங்கள் இருக்கும். ஆனால் நம்முள் உள்ள இறக்கைகள் ஒரு நாள் விரியும். இப்பொழுது அந்த பட்டாம்பூச்சி வானில் பறக்கிறாள். அவளது பயணம் நம் அனைவருக்கும் ஒரு அழகிய நினைவூட்டல். நாம் வாழும் வாழ்க்கை தோல்விகளால் நிரம்பியதுதான்.
ஆனால் அவை நம்மை அழைக்க வந்ததல்ல. நம்மை உருவாக்க வந்தது. மனித வாழ்க்கையின் ரகசியம், இயற்கை நமக்கு உரக்க உணர்த்தி சொல்லும் மென்மையான சத்தம். வெற்றிக்கான உறுதியான அடித்தளம், தோல்வியை போராடி வெல்வதிலும், வெற்றியை படிப்படியாக உருவாக்குவதிலுமே இருக்கிறது.